வெல்கம் டு ஸ்ரீகா சஸ்டிக் சேனல். நாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா உள்ளுக்கு மருந்து கொடுக்காம வெளியே மருந்து கொடுத்து எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜலதோஷம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு, அதுக்கு பிறகு அவங்க கண்ணது கண்ணீர் சாடுறது அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டினோம்ல ஒரு இலை, அதுக்கு பேர் தைவாழை, இதுக்கு பேர் தும்பை இலை. இந்த 2 இலையையும் நான் பறித்து எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓமம் எடுத்திருக்கேன். இது அவ்வளோத்தையும் நான் இப்போ எடுத்து ஒரு உரலை போட்டு இடிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் சளி மருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துக்கிடுங்க. குழந்தைங்களுக்கான சளி மருந்து போட்டிருக்கேன். இதை இப்போது நாம் நல்லா இடித்து எடுத்துக்கிடலாம். அதாவது நாம் இடிக்கிறது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கொரகொரப்பாக இருந்தால் போதும். நம்ம நல்லா இதை இடித்து எடுத்துக்கிடலாம். இதை இடித்து நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இந்த தப்பளத்தை நம்ம தலையில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதாவது நம்மளால் எலும்பி நிற்க முடியாத அளவுக்கு நமக்கு தலை பாரமாக இருக்கும், தலை வலிக்கும். அப்படி தலை வலிக்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது இதை நம்ம தலையில் வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தானாகவே கீழே விழுந்துடும். நம்ம அதுக்கு பிறகு வெந்நீர் வச்சு குளிச்சுக்கிடலாம். அப்படி செய்யும்போது தலையில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே இறங்கிரும். நமக்கு ரொம்ப ரிலீஃபாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதில் நான் இப்போ கொஞ்சம் தூள் உப்பு இல்லைன்னா கல் உப்பு ஆட் பண்ணுறேன். கல் உப்பு ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். தூள் உப்பு ஆட் பண்ணி தப்பளமாக நாம் எடுத்துக்கிட போகிறோம். அதாவது இந்த துவையெல்லாம் அரைப்பாங்கள்ல, அதே மாதிரி அரைச்சி எடுக்கிற போகிறோம். இந்த மெத்தடை நான் அடிக்கடி என் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னுடைய பொண்ணு, அவளுக்கு 6 வயசு ஆகுது. என் பையனுக்கு 7.25 மாதம் ஆகுது. நான் எல்லாத்துக்குமே இந்த தப்பளத்தை அவங்க தலையில் வச்சு விடுறது உண்டு. இன்றைக்கி நான் வைக்கிறது என்னுடைய தங்கச்சி பொண்ணுக்கு. ஏன்னா அவளுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ஜலதோஷம். அவளுக்கு தான் இன்றைக்கி இந்த மருந்து தலையில் வச்சு விட போகிறேன். நான் நம்ம சேனலில் சொல்கிற மருந்து எல்லாமே என் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு பார்த்தது. அதை மட்டும்தான் நான் எப்போதுமே சேனலில் போடுறது. அதை கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா ரெக்கவர் ஆயிரும். இப்போது இந்த பாப்பாவுக்கு நான் இந்த தப்பளத்தை தலையில் வச்சு விடுறேன். அதாவது இவங்களுக்கு இப்போ முடி இல்லை, முடி இருந்தால் முடிக்கு கீழே நம்ம இதை வச்சு விடணும். தலையில் மட்டும் வச்சு வைக்கக்கூடாது. தலையில் வச்சுட்டு அப்படியே கீழே பதடியில் தலைக்கு பின்னாடி அந்த கழுத்து பக்கத்தில் கொஞ்சம் ராவி விடணும். காது மடல்கிட்ட கொஞ்சம் ராகணும். அப்புறம் அப்படியே நெத்திக்கிட்ட கொஞ்சம் ராகணும். அதாவது இதை படுத்து கிடந்து பிள்ளைங்களுக்கு நம்ம ராவும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இதனுடைய சார் வடிஞ்சு கண்ணில் வரும்போது அந்த உள்ளி இருக்கிறதுனால, அதாவது அந்த வெங்காயம் இருக்கிறதுனால கண் ரொம்ப கரிக்குங்க. அதனால் அவங்க படுத்து கிடந்து செய்யும்போது அந்த தண்ணி கீழே மர வடியாது, அவங்களுக்கும் கண்ணு கரிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இது வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு இந்த ஜலதோஷத்தினால ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல், அதுக்கப்புறம் அந்த மண்டையில் இருக்க அந்த தண்ணி, அதாவது அந்த மண்டை தண்ணின்னு சொல்லுவோம், அது அவ்வளோத்தையுமே அழகாக எடுத்து ரொம்ப க்யூர் ஆயிரும். இப்போ நிறைய பேருக்கு டவுட்டு வரும், இது சின்ன குழந்தைங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இதில் நிற்கிற பாப்பா 2.5 வயசு பாப்பா. அவங்களுக்கு நான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் பையன் பேர் சஷ்டிக்கு. அவனுக்கும் நான் இதை ஒரு 4 மந்த்லேயே வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அவனுக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நிறையா முடி இருந்து அவனுக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டே இருந்து, அதனால் நான் அவனுக்கு அதை வச்சுருக்கேன். நாமளும் இதை அவங்களுக்கு வைக்கலாம். அதாவது இந்த இலையை கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதில் அந்த தைவாழை, அந்த தும்பை இலைங்கிறது ஆப்ஷனல் தான். நான் இதில் வைக்கிறது மோஸ்ட்லி அந்த ஓமும் வெங்காயம், அதாவது அந்த சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த உப்பு, இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதுவே அவங்களுக்கு ரொம்ப நல்ல மருந்து. இந்த தும்பை இலை, அந்த தைவாழைங்கிறது ஆப்ஷனல். அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பாட்டி எனக்கு சொன்னாங்க. அதனால் நான் அதை இப்போ யூஸ் படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மருந்து இல்லாதவங்க ஓமும் அந்த சின்ன வெங்காயம், கல் உப்பு போட்டு நல்லா இடித்து தலையில் இப்படி வைக்கலாம். வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா ரிலீஃப் ஆன பிறகு நாம் அவங்கள வெந்நீர் வச்சு குளிப்பாட்டணும். பாய்.